தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இப்போலிருந்தே அரசியல் கட்சிகள் தங்களுடைய வியூகங்களுடன் களத்துல பரபரக்க தொடங்கிட்டாங்க. ஆட்சியை தக்க வைக்க திமுகவும், ஆட்சியை பிடிக்க அதிமுக, பாஜகவும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில டிசம்பர் முடியறதுக்குள்ள அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பாஜக மேலிடம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது குறித்து வானதி ஸ்ரீனிவாசன் அடுத்த ஒரே மாதத்துல தங்களுடைய கூட்டணி வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ அவங்க பேசும்போது, திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவது இந்துக்களுடைய கனவு. அதுக்கு அனுமதி கொடுத்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கி இருக்கு. ஆனா திமுக அதை இரண்டாம் பட்சமா தான் பாக்குது. அதன் காரணமாகத்தான் திமுக அரசு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் பெரிய கட்சியா, திமுக சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாவலர் போல வேஷம் போடுவாங்க. அங்க மறுபடியும் ஒரு சிக்கலை உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்து அதை எல்லாருமே இணைந்து முறியடிக்கணும். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அடுத்த ஒரு மாசத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியா உருவாகும். தமிழ்நாட்டுல நாங்க தான் பலமான கூட்டணி. திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி கிடையாது. திமுக கூட்டணியில அங்கம் வகுத்திருக்கிற கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாமே பெரிய கட்சியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ விஜய், அமித்ஷா சந்திப்பு நிகழுமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு பதில் சொன்ன வானதி ஸ்ரீனிவாசன், யார் யார எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது டெல்லிக்காரங்க சரியா செஞ்சிருவாங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திமுக வாக்கு பிரியும். வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. பொதுமக்கள் ஆர்வத்தோட பங்கெடுத்துட்டு வராங்க. அதுக்கு வருகின்ற டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு. விண்ணப்பம் பூர்த்தி செஞ்சு கொடுத்தவங்க பட்டியல்ல பெயர் சரியா இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத பொதுமக்கள் ஆன்லைன்ல ஒரு முறை சரி பார்த்துக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல பாஜக முழு வீச்சுல இறங்கி இருக்கு. வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதி கோவை மாவட்டம் முழுவதும் கூட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகை இன்னும் உறுதி செய்யப்படல. சட்டமன்ற தேர்தல்ல திமுகவினரின் வாக்குகள் பிரியும். திமுக நிர்வாகிகள், தொண்டர்களே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. நேற்று கமல், இன்று விஜய். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கறதையெல்லாம் 2026 தேர்தல் முடிந்த பிறகு ஆலோசனை செஞ்சுக்கலாம். கடந்த 2021 தேர்தல்ல கோவையில என்னை எதிர்த்து போட்டியிட்ட நடிகர் கமல் கட்சி இப்போ எங்க இருக்கு? திமுகவுடன் இணைந்து விட்டாங்க தானே. அதே போலதான் என்னை எதிர்த்து விஜய் கட்சியில போட்டியிட்டா அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு அடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நான் சொல்றேன். கோவை அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு புதுசா கட்டிடங்கள் கட்டி கொடுக்கிறோம். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து ரூபாய் 2.46 கோடி மதிப்பீட்டுல அந்த கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கிறோம். இருந்தாலும் அரசின் நிதிகளை பெறதுல சிக்கல் இருக்கு. அதிகமான பெண்கள் கல்லூரிக்கு வந்து கொண்டிருக்கின்றாங்க. அதன் உட்கட்டமைப்பை பலப்படுத்தினா பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.